இந்த 10 நிமிஷம் தக்காளி தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும், தக்காளியும் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போற வரைக்கும். இப்படி வதக்கிட்டு இருக்கும்போதே சைட்ல இந்த மாதிரி 5 பல் பூண்ட நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உரல்ல. சைட்லயும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமா வர வரைக்கும். நல்லா வதக்கி விட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் குடுக்கும். இந்த மாதிரி பொன்னிறமா வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா தட்டி வச்சிருக்கீங்கல்ல பூண்டு, அத எடுத்து உள்ள போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லா பச்சை வாசமும் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டும், இந்த பெரிய வெங்காயமும் இப்படி வதக்கும்போது அதுக்கு வரும் பாருங்க ஒரு ஸ்மெல்லு செம்மையா இருக்கும். எங்க அம்மா இத பண்ணும்போது நான் பக்கத்துல நின்னு அந்த மாதிரி வாசம் பிடிச்சுட்டே இருப்பேன். சூப்பரா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இதுவே வந்து தனி ஃப்ளேவர் குடுக்கும் தக்காளி தொக்குக்கு. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்குனதும், நீங்க வெட்டி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வதங்க ஆரம்பிச்சோனே, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் உப்பு போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வேற ஒண்ணும் இல்ல. மஞ்சத்தூளும், மிளகாத்தூளும் தான் தேவைப்படும். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகா போடுறோம். ஸோ காரம் ரொம்ப சாப்பிடுறீங்க அப்படின்னா, நெறைய மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு சேர கிண்டி விடுங்க. அந்த பதம் எல்லாமே பிடிச்சுக்கும் ஒண்ணா. இவ்வளோதாங்க சிம்பிளா இருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்துல செஞ்சுடலாம். என்ன இந்த தக்காளிலாம் வந்து வேகறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மத்தபடி பொருள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருக்கிற பொருள வச்சு சட்டுன்னு செஞ்சுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெறும் சாதம் வச்சு இந்த இந்த மாதிரி தக்காளி தொக்கு எங்க அம்மா செஞ்சு குடுத்துட்டாலே போதும். நாள் முழுக்க சாப்பிடுவேன் இத 3 வேளையும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நீங்க வந்து சட்னி அரைக்க டைம் இல்ல, எனக்கு சாதம் வச்சுட்டேன், ஆனா குழம்பு வைக்க நேரம் இல்ல அப்டின்னா, நீங்க தாராளமா இந்த தொக்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி, தோசை, சாப்பாடுன்னு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் காம்போ. ஸோ இத மறக்காம ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க.